ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். கேரளாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அந்த படத்தை தூக்கிட்டு வந்து பார்த்தோன்னா தளபதி கூட கம்பேர் பண்ணி தளபதிக்கே பிரச்சனை கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு பார்த்தோன்னா அடிமட்டத்தில் இருக்கிற அறிவாளிகளாக இருப்பாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். அது யார் அப்படின்னா நம்ம டிஎம்கேவை சேர்ந்த ஓபிஸ் தான். ஸோ இதில் பார்த்தோம்னா நிறையா முக்கிய புள்ளிகளும் இருக்காங்க. அதில் பார்த்தோம்னா நம்ம மணிப்பூர் ஆண்டி ஷர்மிளா இவங்களும் பார்த்தோன்னா அதே கேள்வி கேட்டு பார்த்தோன்னா சில விஷயங்களை மடக்கிற அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்களை பேசுகிறாங்க. அதாவது எம்புரான் திரைப்படத்தில் மோகன்லால், பிருத்திவிராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற இந்த திரைப்படத்தில் ஆர்எஸ்எஸ் பற்றி இல்லை பிஜேபி பற்றி பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்களாமா. அதுக்காக கூட பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் படத்துலேருந்து தூக்கணும், இந்த சீன்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அது ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் கலெக்ஷன் பண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வேறு விஷயம். ஸோ அப்படி ஒரு படத்துக்கு பார்த்தோன்னா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க பிஜேபி சேர்ந்த நபர்கள், சங்கிகள். இப்போது சங்கிகள் வந்து எம்புரான் திரைப்படத்துக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்களுக்கு ஏன் பிரச்சனை கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இவங்க கேட்குறாங்க. காரணம் பார்த்தோன்னா ஒரு படத்துலேயே வந்து பிஜேபி எடுத்து பேசுனதுக்காக வந்து இந்த மாதிரியான இடி ரைடு, அமலாக்கத்துறை இவங்க எல்லாம் போகிறாங்க. ஒரு படத்துக்கு பார்த்தோன்னா அவங்க வேற பிருத்திவிராஜ் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு படத்துக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி எடுத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பிஜேபி கொடுக்கவே இல்லை. அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி, அதாவது பார்த்தோன்னா பிஜேபியும் தமிழக வெற்றி கழகம் ஒன்று தான், விஜய் அவர்கள் தான் இறக்கி விட்டுருக்காங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுதில்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு படத்துக்கு பிரச்சனை கொடுத்துட்டாங்க, அந்த படத்தில் இருக்கிற சில விஷயங்களை தூக்கணும் அப்படின்றது அவங்களோட மெயின். அதாவது பிஜேபி பற்றி சில விஷயங்களை தவறாக சித்தரிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா நம்மளோட பேர் தெரிஞ்சிருமே, நம்ம எப்பேற்பட்ட ஆளுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருமே அப்படின்ற ஒரு பயத்தில் பார்த்தோன்னா அந்த பிஜேபி சேர்ந்தவங்க அந்த படத்தில் இருக்கிற சில காட்சிகளை தூக்க சொல்கிறாங்க, இடி ரைட் நடத்துகிறாங்க, அமலாக்கத்துறை கூப்பிட்டு வர்றாங்க, இந்த மாதிரியெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒரு படத்துக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வந்தாலே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. அதை எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களுக்கு மெர்சல் திரைப்படத்தில் அந்த ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது இந்த இடத்துல கோயில் கட்டக்கூடாது, ஆஸ்பத்திரி தான் கட்டணும் அப்படின்னு விஜய் பேசின டைலாக்கே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க அந்தளவுக்கு குதிச்சாங்க. அது தளபதியோட படங்களுக்கும் பிரச்சனை கொடுத்துருக்காங்க, இல்லை அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. பிஜேபிக்காரங்க நிறைய படங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. ஏன் தளபதியோட ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் அவர் வந்து சரக்கு அடிக்கிறாரு, தம் அடிக்கிறாரு, இந்த மாதிரி பார்த்தோம்னா குழந்தைங்களை கெடுக்கிறாரு, பசங்களெல்லாம் கெடுக்கிறாரு, ரசிகர்களை கெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த பிஜேபி தொடர்ந்து பேசிட்டு வந்தது தான். இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் தாண்டி ஜோசப் விஜய் அப்படின்னு விஜய் அவரோட மதத்தை வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து வந்து பிஜேபி பண்ணிகிட்டே தான் இருக்குது. இப்போ அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு தலைவர் வீட்டில் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பே இல்லை. இது எந்த காலத்துக்கும் நடக்கவே நடக்காது ஒன்று. ஏன்னா மக்கள் சக்தி அப்படிங்கிறது பார்த்தோம்னா தளபதி பின்னாடி இருக்குது. அதை மீறி அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகிறது யாருக்கு அப்படின்னா பிஜேபிக்கு தான் ஆகும். இந்த அடிப்படை அறிவோடு இல்லாமல் பிஜேபிக்காரங்க எப்படி தளபதி மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க? இல்லை தளபதி மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தை இவங்களுக்கு யார் கொடுத்தது? ஸோ தளபதி மேலே பார்த்தோன்னா ஒரு ஈடி ரைடு இந்த மாதிரியெல்லாம் நடத்தணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி நடந்து நிறைய டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ மாஸ்டர் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது இல்லை ஷூட்டிங்கில் பார்த்தோம்னா நெய்வேலியில் வந்து சங்கிங் நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க. அது எல்லாத்தையும் கூட நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாதிரி டைமில் தான் விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் எந்த லெவலுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னா ப்ரூவ் பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்து ரிலீஸ் பண்ணார். அப்போ இருந்து பார்த்தோன்னா சோசியல் மீடியா இப்போ வரைக்கும் தளபதியோட ஃபேன்ஸ் பவர் எந்த லெவலுக்கு அப்படிங்கிறத காட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிலாம் பார்த்தோன்னா பிஜேபி விஜய் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கு சினிமா ரீதியாக இருக்கும்போது. ஆனால் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கொடுத்தாங்க அப்படின்னா அது அப்படியே அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அதுவும் தமிழ்நாட்டில் டெஃபினட்டாக பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது எப்படி விஜய்க்கு பிரச்சனை கொடுப்பாங்க? விஜய் அவர்கள் பிஜேபி கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது பார்த்தோன்னா ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா வராத பிரச்சனை, வரவும் கூடாது, வரவும் மாட்டாங்க. சரி, அப்படி கேட்குற அந்த திமுக பீஸுக்கு பார்த்தோன்னா உதயநிதி அவர்கள் என்ன மாதிரியான படங்கள்லாம் நடித்தார்? அவர் பார்த்தோன்னா பிஜேபி எடுத்து பேசலையா? இல்லை அப்படின்னா அவர் சினிமா துறையில் நிறைய படங்கள் தயாரிச்சிட்ருக்காரு, அந்த படங்களையும் பார்த்தோன்னா அந்த மாதிரியான கருத்துக்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் பிஜேபி வந்து சின்னவர் மட்டும் தொடவே இல்லை, அவர் மேலே இடி ரைட் விடவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம்ல. இப்போது திமுகவை பார்த்தோம்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எதுக்குறாங்க. அதையும் மீறி பார்த்தோம்னா பிஜேபி கொண்டு வந்து போடுது. அந்தளவுக்கு அதிகாரம் இருக்கிற திமுக எதிர்த்து அதிகாரம் இருக்கிற பிஜேபி அவங்க சடனாக பார்த்தோம்னா சின்னவர் மேலே ஒரு மிகப்பெரிய இடி ரைடு நடத்தலாமே, ஏன் நடத்த மாட்டேங்குது? அப்படின்னா இவங்களுக்குள்ள இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியலையே இப்படின்னு நம்மளும் கேட்கலாம்ல. இப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்டால் இவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர், இன்னும் முதலமைச்சரோ இல்லை ஒரு எம்பியோ எதுவுமே கிடையாது, அவர் எம்எல்ஏவும் கிடையாது. இப்போ பார்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான் உண்டு. அதுக்கே பார்த்தோன்னா விஜய் அவர் மேலே இடி ரைடு, அமலாக்கத்துறை சோதனை நோட்டீஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்படின்னா அது அவங்க அனுப்புகிறாங்களோ இல்லையா, இவங்களோட விருப்பம் போட்டுருக்குது. அது ஒருவேளை பிஜேபியும் திமுகவும் பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் தானே, பிஜேபிக்கு ஐடியா கொடுக்குறாங்க போல், நீங்கள் அனுப்புங்க அப்படிலாம் நாங்கள் பேசுகிறோம், இடி ரைட் நீங்களே விஜய்க்கு அனுப்புங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்து கொடுக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எலெக்ஷன் வரதுக்குள்ளே தளபதி வீட்டுக்கு ஈடி ரைடு, அமலாக்கத்துறை இவங்கெல்லாம் போனாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக தான்.
திமுக ஒரு ஐடியா எடுத்து கொடுத்துருக்காங்க, அதை பிஜேபி நிறைவேற்றுவாங்க. இதனால தான் இவங்களை டீலிங் பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. டெஃபினட்டாக இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு முழுக்க காரணம் திமுக தான். இவங்க 2 பேரும் பார்ட்னர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை, தளபதி சொன்ன மாதிரி. ஸோ பாசிசம் பாயாசம் அப்படின்னு தளபதி பேசுனதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. பாசிசம் பாயாசம்னு பார்த்தோன்னா சேர்ந்து வந்து இனி என்ன மாதிரியான விஜயருக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு திமுகவோட பிஜேபிக்காரங்க தான் பார்த்தோன்னா தளபதி வந்து அரசியல் ரீதியாக பயங்கரமாக பேசுகிறாங்க, பயங்கரமாக பார்த்தோன்னா பிரச்சனை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை, விஜய்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்காது. இந்த இடி ரைடு அமலாக்கத்துறை இது வந்தால் தான் நம்புவாங்க போல். அதுக்கு முன்னாடி விஜயோட மதத்தை பற்றியே பேசிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது? இந்த மாதிரியான தனிமனது தாக்கலே பார்த்தோன்னா அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பண்ணுறது ஏதோ திமுக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் பார்த்தோன்னா மதத்தின் அடிப்படையில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்னர்ஸ் தானே. பிஜேபி விஜய்களுக்கு நோட்டீஸ் அனுப்பல அப்படின்றக்காக நீங்கள் 2 பேரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பிஜேபி வந்து மத ரீதியாக அரசியல் பண்ணிட்டு இருக்குது ஜோசப் விஜய் அப்படின்னு. அதே மாதிரி தானே உங்கள் திமுக ஆளுங்களும் பார்த்தோன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கும் பார்த்தோன்னா சில பாயிண்ட்களை பேச தெரியும். எங்கேயோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்துக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய்களுக்கு அந்த பிரச்சனை கொடுத்தாதான் நம்புவோம் அப்படின்னா இதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரியான அடிப்படை அறிவுள்ளவங்க பார்த்தோன்னா இதை பேசுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரி, எதையாவது வளர வேண்டியதானே, ஏதோ ஒரு ட்வீட்டு போட வேண்டியது, ஏதோ ஒன்று பேச வேண்டியது, ஏதோ ஒன்று உருட்ட வேண்டியது, இதுதான் நடந்துட்டுருக்கு. பட் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோடு சும்மா இருப்பாங்களா? அவங்க வேறு மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அதை பற்றி கான்ட்ரவர்சி விஷயங்கள் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.